சரி அந்த பையனை தெரிதா? முன்னாடி சும்மா அவனை தெரிதா இவனை தெரிதான்னு வெயில் அடிக்குது போய் பொருள் வாங்கி வாடி. இந்த வயசுலயே அவனை தெரிதா இவனை தெரிதான்னு நம்ம வயசுல எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க? சந்திரா அவன் நம்ம மணிமேகலா புள்ள, இப்பயாவது அவனை தெரிதா? ஏண்டி என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் நாம நடுரோட்ல நின்னுறோம், அது தெரிதா உனக்கு? சரி விடு சந்திரா, காலை வரும். இந்த வெயில்ல இப்படியே நின்னு பேசியிருந்தா மூலம் தாண்டி வரும். சந்திரா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ராயல் பலூடா வாங்கி கூட. ஆண்டி நான் சொல்லினே இருக்கிறேன். ஐயோ விடு சந்திரா, கொலை தனியா குடிச்சுக்கிறேன் சார். இது லவ் ஃபீல் மாதிரி இல்ல சார், வேற ஏதோ மாதிரி இது சார். ஃபுல்லாவும் குட்டா சார். சார் சின்ன வயசுல இருந்து எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை சார். அது இப்போ நடக்காதாலும் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன் சார். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்துடுறேன் சார் நான். சார் ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க சார், நான் ப்ரிப்பேர் ஆகல. இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல உட்காந்து டைட்டானிக் படம் பார்த்துட்டு நாளைக்கு வரேன் சார். நம்ம இன்னைக்கு வேணா சாங் போயிடலாம். லாரன் சார், பிரபுதேவா சார் ஸ்டெப்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். பக்காவா ஆடுவேன் சார். கன்ஃபார்ம்ல சார். உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துறேன் சார். வைங்க சார். ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் ஒன்னு சொல்லுங்க. சொல்றேன் சார். கேமரா ரோலிங் செட் ஆக்ஷன். என் ஜன்னல் வந்த காற்றை ஒரு தேனி போட்டு கால்ல இருந்து 4 கதை கேட்டேன், ஒண்ணு கூட நான் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இதாண்டா சினிமான்ற மாதிரி ஒரு கதை சொல்லு. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஒரு அழகான லவ் கதை சார். தம்பி லவ் அரைச்சு கூடாக்கிட்டானுங்கப்பா. ஃப்ரெஷ்ஷா தான கதை சொல்லு. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். கேஸ்ட் வச்சு ஒரு கதை சார். ஒடுக்குமுறையின் உச்ச கட்டத்தை காட்டுறோம் சார். தம்பி இந்த காலத்துல யாருப்பா கேஸ்ட் பாக்குறா? முடிஞ்சு போன விஷயத்த நம்ம ஏன் கிளறணும்? சரி அதை விடுங்க. நீங்க என்ன ஆளுங்க சார்? சாரிப்பா, பல தோஸ்ல பேசிட்டேன். சரி அதை விடுங்க சார். பாலிடிக்ஸ் வச்சு ஒரு கதை சார். அரசியலோட ஆழத்துக்கு போறோம் சார். ஐயோ தம்பி, நீ அரசியல மேலோட்டமா பேசினாலும் என்ன மேல அனுப்பிச்சிருவானுங்க. நீ ஆழமா போனா என் மண்டைய பாலமா பொழந்துருவானுங்கப்பா. வேற ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷா சொல்லுப்பா. என்ன சார் நீங்க? பூமி அழிக்க ஏலியன் வந்துச்சு சார். ஹீரோ சண்டை போட்டு உலகத்தை காப்பாத்துறாரு. செம்மையா இருக்குப்பா. அப்ப ஓகே சார். 3ல மாஸ் சீன் வச்சுக்கலாம், சன்ல சண்டை சீன் வச்சுக்கலாம், ஸ்டார்ல டான்ஸ் சீன் வச்சுக்கலாம். பட்ஜெட் அதிகமா பரவாயில்லையா? தம்பி நான் தான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, பட்ஜெட் பத்தி கவலைப்படாதப்பா. என்கிட்ட 10 ரூபா இருக்கு சார். 10 கோடிலாம் பத்தாது சார். 10 கோடியா? 10,000 ரூபா இருக்குப்பா. 10,000 ஒரு 10,000 தான்ப்பா. டேய் 10,000 வச்சு டீமுக்கு டீ கூட வாங்க முடியாதுடா. 10,000 யாரு தான்ப்பா படம் எடுப்பா? 10,000 பாம்பு தான்டா படம் எடுக்கும். அது போய் கதை கேள்றா பைத்தியம். எவ்வளவு பண்ணிருப்பாரு. இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா? துரோகம் இல்லடா, விசுவாசம். என் விசுவாசம் புள்ள பூச்சி மாதிரி இந்த முதுகுல குத்துற நீ. நோ செந்தில நான் முதுகுல குத்திட்டு துரோகம் இல்ல விசுவாசம்ன்றானா? நாளைக்கு என்ன குத்திட்டு விசுவாசம் இல்ல துரோகம் பல்ட்டி அடிச்சானா? அதான் நான் உன்கிட்ட கொத்து விட்டேன். நோ இவனை உயிரோட விட்டா நமக்கு சேஃப்டி இல்ல. போட்டுருனா சண்டை செய்யறதுன்னு முடிவு வச்சுனா அவனால என் மயிரை கூட போட முடியாது. எப்படின்னா நாளைக்கு தான் திருப்பதி மொட்டடி போறேன். அப்புறம் நானே நினைச்சாலும் போட முடியாது. நோ பொருள் பிடிக்க தெரிஞ்சவெல்லாம் ஊர்வல தௌலத்தா சுத்ததா பாக்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேக்குறதா இப்பதான் நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். நீ என் கூட எதிர்றா. நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா அன்பே. இந்த பிளாக்ல இருக்கிறனா என் லேபிள்ல இருக்கிறேன்னு கணக்கு. என் லேபிள்ல இருக்கிறனா ஆப்போனன்ட் கூட உங்களை கை வைக்க போயிடுவான். தைரியமா போ. எப்படின்னா? ஏன்னா எனக்கு ஆப்போனன்ட்டே கிடையாது. நானே ஒரு ஜோக்கர் தான். நல்லா இருக்கிறியாண்ணா? விக்ரமா? ஆனா நான் நல்லா இல்ல. நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தம்மா. ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு பார்த்தேன். போய் மூஞ்சி கொட்டாமா. பவுடர் எல்லாம் திட்டு திட்டா ஒட்டுது. சந்திரா உனக்கு அந்த பையனை தெரிதா? இல்ல தெரியலையே. அப்ப கிட்ட போய் பாரு சந்திரா, தெரியும். இல்லதான் அவனை போடுங்கண்ணா, நாங்க கூட இருக்கோம். வரவன் பொருள் எடுத்து அவனை போனண்டா. இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரவன் பொருள் எத்தனை வராம வீல் சேர் எத்தனை தானா அதுல உட்காந்துக்கிறேன். உன் கதை தெரிஞ்சுதான் நான் கையில பொருள் குத்தேன். புடிங்க மாதிரி போறாரு. இப்படி முதுகுல குத்துவாங்கிறதுக்காடா முந்தின்னு போனேன். நல்ல ஷாட்னா காயின் இருந்த இடத்துல ஸ்டைகர் இருக்கணும். காயின் பாக்கெட்ல இருக்கணும். எது ஏன் பாக்கெட்லயா? அண்ணனுக்கு லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அப்படிதான் இருக்கணும். யோ கால்ல இருந்து ஒரு காயின் கூட போடாம மைனஸ் தான் ஏன் போட்டுனுக்குற? உன்னை நம்பி எப்படியா நாங்க டோர்னமெண்ட் போறது? தம்பி தம்மா தூண்டு காயினத்துக்கு அந்த ஹோட்டல்ல போறது பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு பெரிய ஸ்டைகரை கணக்கா தூக்கி உள்ள போட்டான் பாரு, அதான் பெரிய விஷயம். உங்களோண்டு ரெண்டு யாருகிட்ட பேசிட்டு இருக்க? கையில கால அடிக்க வேண்டியதானையா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியில எல்லாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. சந்திரா வேற யாராவது கலாய்க்க போறாங்க, அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. டேய் தம்பி என்னடா அதுக்குள்ள வந்துட்டா? ஸ்கூல் முடிஞ்சிச்சா? ஆமாண்ணா, டங்குன்னு ஏதோ மணி சத்தம் கேட்டுச்சு, அதான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு எல்லாரும் வந்து விட்டுருவானுங்க. மரியாதை காசுறா சார். வன்முறைய கையாளாதீங்க. இருங்க, என் ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். சீக்கிரம் பாடுறா. என்னோட ஜிபேல எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருங்கக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரீசெண்டா போட்ட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. டேய் எல்லாத்தையும் பண்ணிட்டேன்டா. சீக்கிரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அனுப்பி விடுறா டக்குன்னு. என்னோட ஜிபே பேலன்ஸ் 2.0. நான் வேணா உங்களுக்கு ₹1 அனுப்புறேன், மிச்சம் ₹1 கேட்காதீங்க. ஏன்டா? ஏன்னா யாருமே என்ன ₹1 கூட இல்லாத பிச்சைக்கார பையன்னு இலக்காரமா பேசிடக்கூடாது. நீயா? நான் ஒரு யூடியூபர்.
அன்னைக்கு பைக்ல போயிட்டு தான் இடிச்சேன். இன்னைக்கு நான் பாட்டு ஓரமா நடந்து போயிருக்கிறேன். எப்படா என்னையே தேடி தேடி வந்துருக்கிற? அதான் சார் எனக்கும் தெரியல. ஒருவேளை போன ஜென்மத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டேய் என்னடா தப்பு தப்பா பேசுற? ஐயோ சார், நான் சொன்னது அந்த தொடர்பு இல்ல, பந்த தொடர்பு. இது இல்லையானா 7 மணியானா அவ அப்பா போன் பண்ணுவான் தானா. ஆனா இப்ப நமக்கு அந்த கதை வேணாம். என்னடா உளர்ற? அவ யாருன்னு கேட்டேன். சார் இவனா தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? டேய் நீ 4 வார்த்தை பேசுறதுக்கே 4 நாள் ஆகும் மேடா. எப்படி அவனுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. காசு குடுறானா கலாய்கிறியா? டேய் நீ நாயத்தை பத்தி பேசுறியா? டெய்லி புதுசா மீனை வாங்கி வந்து தோத்த அவன்கிட்ட கொடுக்கறது நான் மீன் சண்டைக்கு வரேன். இன்னும் 2 வாரம் இப்படியே வந்தா ஒரு புதுசா மீன் கடையை போட்டுறான் போல. நோ, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரணும். யானைக்கு பூனைக்கெல்லாம் காலம் வருதுடா, உன் மீனுக்கு ஒரு காலம் வர மாட்டுது. ஒண்ணு சொன்னேன், அது பண்றதுக்கு டைம் இல்லைன்னு வந்துட்டேன். என்ன சொன்னா? மீன் மேல நல்லா உப்பு தடவி 2 hour வெயில காய வச்சுட்டு போய் பார்த்தோம். காஞ்சி கருவாடை இருக்கும். நோ, ஜெயிக்கணும்ன்ற கர்வத்தோட இருக்கணும்னா அதுக்கப்புறம் அது மீன் இல்ல மிருகம். டேய் மீன் சைஸ்ல உனக்கு மூளை இருந்தா கூட இப்பெல்லாம் நீ பேச மாட்டடா. ஏன்டா எவன் பேச்சாது கேட்டு வந்து மீன் தாவா இருக்கிற? கொர மாசத்துல போந்தவனே. நான் கச்சா மீன்ட்டு ஒரு வாட்டி பேசிக்கிறேன். சரி பேச தொல்ல. என்னடா அப்பா உன இங்க விட்டு போறானேன்னு பாக்குறியா? நல்ல வேலை இன்னியோட இன்டர்ன் தப்பிச்சேன்டா. சார் நான் கடைக்காரன் ஒரு சிகரெட் எல்லாம் பொட்டி தர மாட்டேன்டா. ஓகே பாஸ், இந்த மாதிரி சின்ன இடத்துல டீல் பேசுறது எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களை மாதிரி பெரிய இடத்துல டீல் பேசுறது எங்களுக்கும் அதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க ஏதோ 5கோ 10கோ பிட் பாக்கெட் வச்சிருந்த கோயிலுங்க சார். அண்ணன் எப்படி இவ்வளவு பெரிய ஆர்டர் பிடிச்சான்னு எங்களுக்கே ஆச்சரியம்னா. மாஸ்னா நீ அண்ணன் தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணவனா விஷயத்துல போயிடலான்றாரு. 10 டன் சரக்கு 10 நாள்ல கிளியர் பண்ணோம். ஓகேவா? அண்ணன் 10 டன்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 கிலோ கொடுங்க, பார்த்துட்டு சொல்றேன்றாரு. டேய் இல்ல 10-15 கிலோ வேணாமா, ஒரு 100-150 கிராம் கொடுங்க, நவுத்த முடித்தான்னு பார்த்துட்டு சொல்றோம். டேய் பூசு, நாங்க பண்ண பழைய சம்பவம்லாம் அவனுக்கு தெரியாது. 100-150 கிராம்லாம் வேணாம், மாட்டிப்போம். 10-15 கிராம் கொடுங்க, பார்த்துட்டு சொல்றோம். பிச்சைக்கார பசங்க ஏன்டா இப்படி சீப்பா நடந்துக்கிறீங்க? 10 டன் எங்களுக்கு 10 கிராம் எங்கடா இருக்குது? சரிப்பா ஹரி, பையன் ஏதோ ஓடிபின்னு ஏதோ சொல்றான், கொஞ்சம் என்னன்னு பாடுறா. ஓடிபினா கட் பண்ணணும்னு அர்த்தம்டா. புறா பச்சை பசங்க 4 வார்த்தை புதுசா பேசுவானடா, நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு திரும்ப போன் பண்றான்? ஏதோ மெசேஜ் சொன்னான்டா, என்னதான் கத்துவான், நீயே பேசுறா. யோ பேசினுக்கும் போது எதுக்கா போனை கட் பண்ண? குடிகார கபோதி, உன்னால ஒரு ஓடிபி போயிச்சியா? தம்பி நான் ஹரி அங்கிள் பேசுறேன்ப்பா. அப்பா நீ நம்பர் சொல்லுப்பா. அங்கிள் ஓடிபி நம்பர் உங்களுக்கு வரும், நீங்க தான் பார்த்து எனக்கு சொல்லணும், புரியுதா? சரிப்பா பார்த்து சொல்றேன்ப்பா. 0536பா. யோ நீ சொல்றது டைம்யா, நான் இன்னும் உனக்கு ஓடிபி அனுப்பலையா? பைத்தியக்கார கபோதி, நான் சொல்லுறது முழுசா கேளியா? தம்பி என்னப்பா அங்கிள் மரியாதை எல்லாம் பேசுற? யோ இதை விட இங்க வா சார். எங்கடா போயிட்டு வர? சார் இப்பதான் சார் ஸ்கூல் உள்ளே வரேன். இப்பதான் வரியா? பேக் எங்க? சார் முதுகுவலி இது நேற்று கிளாஸ்லேயே வச்சுட்டு போயிட்டேன் சார். முதுகுவலி இதெல்லாம் முன்னாடி மாட்டணும் சுத்துறா. ஆமா ஷூ எங்க? பேண்ட் எப்படி தூக்கி போட்டுங்கிற? சார் வீட்டாண்ட ஃபுல்லா தண்ணி நிக்குது சார். ஏண்டா அடிக்கிற வெயில குடிக்கிற தண்ணியை வத்தி போதே? எப்பறம் உங்க வீட்டாண்ட மட்டும் தண்ணி நிக்குது? வீடு என்ன கடல் நடுவில் கட்டி வச்சிருக்கீங்களா? இல்ல சார். ஆமா ஐடி கார்டு ஏன் பேக்கெட்ல இருக்குது? பேக்கெட்ல வைக்க தான் ஐடி கார்டு கொடுத்தாங்களா? சார் தொங்க விட்டா கைத்து தொங்கிருது சார். கைத்து தொங்குதா? என்னடா எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்ற? இல்ல ஜோசப், சிலருக்குலாம் சொன்னா புரியாது. நீ திரும்பு. சார் வேணா சார். திரும்புடா. சார் இல்ல சார் வேணா சார். என்ன திமிரு இருந்தா? ஜனகண மனகதி நாயே ஜாஹே தவ சுபாஷிஷ மாயே ஜாஹே ஜபசய தாதா ஜனகண மங்கள நாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா ஜயகே ஜயகே ஜய 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 ஜயகே ஜயகே ஜய 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 ஜயகே ஜனகண. வாமச்சான் இப்பெல்லாம் அட்டியாண்டியே வரது இல்ல, என்ன கதை? அதான் போன மாசமே சொன்னானேடா, பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிச்சுன்னு. அதான் வேலை இல்லைன்னு பிஸியா இருக்கிறான் போல. யா மச்சான். சரி மச்சான், போன வாரம் ராஜேஷ் காது குத்து வச்சாங்களடா, அதுக்காண்டா நீ வரல? சாரி மச்சான், ஓக்க போயிருந்தேன். என்னடா சொல்ற? அடிக்கடி ஏதோ மொனோட்டனஸ்னு சொல்றியடா, அப்படின்னா என்னடா? எது கேக்குற? அவன் நம்ம கேக்குறத அடிக்கடி சொல்லுங்கறான். நான் கேக்குற மாதிரி கம்மன் இல்ல. மச்சான் எதுக்குடா அடிக்கிற? சில்றா. மோனோட்டோனஸ்னா ரிப்பீட்டேட்டிவா ஒரு விஷயத்தை பண்றதுடா, இது கூட தெரியலனா? டேய் நீ ஏன் இந்த வார்த்தை இன்னைக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க கேட்க புதுசாகுதுன்னு கத்துன்னு வந்து பேசுறா, நல்லா தெரியுது. ஆமா மச்சான், எங்க மறந்துட போறான்னு அடிக்கடி சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிறான்டா. மச்சான் அப்படி பால் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்ததெல்லாம் இன்னைக்கு இப்படி பேசுதா? காதர்த்து கையில குத்துருவேன். சாரி மச்சான், இனிமே இந்த மாதிரி பேச மாட்டா. விடு மச்சான், தெரியாம பேசிட்டான். சரி வா டீ சாப்பிட போலாம். வர மச்சான். பட் சொல்றா. இல்ல மச்சான், ஸ்டார்பக்ஸ் தான் எனக்கு செட் ஆகும்.
சுவிட்ச் ஆஃப்டா. சரிண்ணா டென்ஷன் ஆகாதண்ணா. லைட்டை ஒரு செகண்ட் போட்டு ஆஃப் பண்ற டக்குன்னு பாருண்ணா. எதனா பண்றா. காலிங் பெல் என்னடாச்சா? நோ சார் நான் தெரியாம வச்சிட்டேண்ணா. வாடா ஓடிடலாம். நோ ஆச்சு ஆள் வர மாதிரி அவனை எப்படி போயிடலாம். சரி போடா. டேய் முட்டை சந்திரா இது.